Hello guys, welcome back to our channel. So video kulla போறதுக்கு முன்னாடி hello everyone. This video was sponsored by School of Business Organization Private Limited. So இந்த கம்பெனி உங்களுக்கு work from home opportunity தராங்க. So மறக்காம எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. So just Facebook and Instagramல content sharing and content publishing பண்றது மூலமா so உங்களால டெய்லி 300 ரூபீஸ்க்கு மேல earn பண்ண முடியும். So இத பத்தி ஒரு full வீடியோ பின்னாடி ஆட் பண்றேன். மறக்காம ஃபுல்லா பாருங்க. So skip பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோவில் மக்களே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே, உங்கள் லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே சிறப்பான வீடியோ. ஸோ மறக்காமல் வீடியோ கடைசிக்கும் பாருங்கள். ஸோ டுடேஸ் வீடியோ இஸ் ஸ்டாப் வேஸ்டிங் டைம், தி சயின்ஸ் ஆஃப் ஃபோக்கஸ் அண்ட் டிசிப்ளின். ஸோ உங்கள் எல்லாருக்கும் சிம்பிளாக புரியுமே சொல்லணும்னா, உங்கள் லைஃப்பில் நிறைய டைமை வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை எப்படி சரி பண்ணலாம், இதுக்கப்புறம் நம்ம எப்படி டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கலான்றதை பற்றின வீடியோ தான். ஸோ இன்றைக்கான வீடியோ ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே யோசிச்சு பாருங்கள், நீங்கள் உங்கள் பேக்கெட்லேருந்து உங்களோட ஃபோனை வெளியே எடுக்கிறீங்கன்னா டெஃபினெட்லி ஒருத்தரோட மெசேஜுக்காக நீங்கள் அதை பார்க்கறதுக்காக உங்கள் கையில் நீங்கள் ஃபோன் எடுக்கலாம். யாருக்குனா கால் பண்ணுறதுக்காக, கால் அட்டன் பண்ணுறதுக்காக நீங்கள் ஃபோன் எடுக்கலாம். அப்படி இல்லை உங்கள் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக ஒரு ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்காக நீங்கள் எடுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள்ஸ் இதுக்காக தான் ஃபோன் எடுப்பீங்க கையில். ஸோ நவ் இன் திஸ் வீடியோ ஹவு டு ஃபிக்ஸ் இட், அதாவது உங்களுக்கு புரியுறமே சொல்லணுன்னா, நீங்கள் அந்த ஃபோன் எடுத்து மெசேஜ் ஆர் கால் அட்டன் பண்ணி பேசுகிறது, மெசேஜ் பார்க்குறது தப்பு இல்லை. அதேமாதிரி அவங்க என்டர்டைன்மெண்ட்காக ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறது தப்பு இல்லை. பட் அதே அளவு மீறி போகும்போது உங்களோட டைம் வேஸ்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ டைம் வேஸ்ட் ஆகும்போது உங்களோட கோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ ஹவு டு ஃபிக்ஸ் இட், அதை எப்படி தடுக்கிறது, அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பற்றின வீடியோ தான். ஸோ இன்றைக்கான வீடியோ. சரிங்களா? ஸோ டெஃபினட்டாக வீடியோ தரமாக இருக்கும். மறக்காமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். சரிங்களா? ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ அப்போ எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஆகும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே திங்க் ஒய் வி ஆர் வேஸ்டிங் டைம். ஸோ உங்களுக்கு சிம்பிளாக புரியுறமே சொல்லணுன்னா, நம்ம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறோம் யோசிச்சு பாருங்கள். ஸோ உங்களை நான் புரியுறமே எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா குயிக் ரிவார்ட்ஸை டக்குன்னு ஏற்றுக்கும். ஸோ உதாரணத்துக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்க்குறீங்க, அது ஓப்பன் பண்ண உடனே அது என்ன மெசேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களுக்கு தெரிஞ்சுது. அதே மாதிரி ஒரு ரீல் ஸ்க்ரோல் பண்ணுறீங்க 30 செகண்டில். ஸோ இந்த 30 செகண்டில் அந்த ரீல் என்னென்ன நடக்குதுன்றது டக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ரொம்ப நேரம் எடுக்காது. ஸோ 30 செகண்டில் அந்த ரீலோட கிளைமேக்ஸ் என்னென்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தா என்ன பண்ணுவோம்னா, நம்ம பிரெயினோட டோபமைனில் வந்து பார்த்தா ஒரு ஹிட்டு கொடுக்கும். நீங்கள் வந்து உங்கள் பிரெயின் வந்து நல்லா ஃபைனாக ஃபீல் பண்ணும். ஸோ என்ன நடக்கும்னா, இந்த சின்ன குயிக் ரிவார்ட்ஸ், இந்த ஹாப்பினஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப் கரியர் லாங் டேர்ம் கோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக டெஸ்ட்ராய் பண்ணும். நீங்கள் ஸ்டடீஸ் ஆகட்டும், ரீடிங் ஆகட்டும், ஒர்க்கிங் ஆகட்டும், டெஃபினெட்லி டெஸ்ட்ராய் பண்ணும். ஸோ நீங்கள் அதை பண்ணணும்னு நினச்சாலும் இந்த சின்ன ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 30 செகண்ட் ரீல் பார்த்தா பரவாயில்ல, ஒரு 10 ரீல் பார்க்குறீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 10 ரீல் 10 நிமிஷம்னா ஒரு ரீல் 1 நிமிஷம், 10 ரீல் 10 நிமிஷம். அந்த 10 நிமிஷன்றது 60 நிமிஷம் ஆக்கிடும். எப்படின்னா குயிக் ரிவார்ட்ஸ் டக்குன்னு வந்து பார்த்தா அந்த பிரெயின் வந்து பார்த்தா ஒரு ரிவார்ட்ஸ் கிடைக்கும் போது அது இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கும். அப்போ வந்து பார்த்தா உங்கள் பிரெயின் வந்து பார்த்தா உங்களை மீறி கண்ட்ரோல் இழந்து அது வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா ரீல்ஸ் தானாக ஸ்க்ரோல் பண்ண வைக்கும் உங்கள் கையை. சரிங்களா? ஸோ 10 மினிட்ஸ்ன்ற டெஃபினெட்லி 60 மினிட்ஸாக மாறும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லாங் டேர்ம் கோல்ஸ் வந்து பார்த்தா டெஃபினட்டாக அஃபெக்ட் பண்ணும் அந்த சின்ன குயிக் ரிவார்ட்ஸ்ன்றது உங்கள் பிரெயினுக்கு. ஸோ டெஃபினெட்லி இது வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு பெரிய மைனஸாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நினச்சிப்பாங்க, நம்ம சோம்பேறியாக இருக்கும், நம்ம லேசியாக இருக்கும், எப்போவுமே ஃபோன் பார்த்துனே இருக்கும், நம்மளால் ஒர்க் பண்ண முடியல, நம்ம ஏன் அப்படி சோம்பேறியாக இருக்குமே தெரியலன்னு யோசிப்பாங்க. பட் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சோம்பேறியாக இல்லை, யூ ஆர் நாட் லேசி, யூ ஆர் ஜஸ்ட் ஓவர் ஸ்டிமுலேட்டட். அதாவது ஒரு 10 நிமிஷம் அந்த ரீலால், அந்த 10 நிமிஷம் ஜஸ்ட் அந்த ஒரு சின்ன ஒரு காமெடி மூவி சீனால் 60 நிமிஷமாக ஆகுது. ஒரு நிமிஷம் ஒரு ரீல் 1 நிமிஷம்னா சொன்னேன் ஆல்ரெடி, 1 நிமிஷம் ஒரு ரீல்னா 10 ரீல் வந்து பார்த்தா 10 நிமிஷம். ஸோ வந்து பார்த்தா அந்த 10 நிமிஷம்ன்றது 60 நிமிஷம் ஆக்குது. ஸோ உங்கள் பிரெயினை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும், பட் உங்கள் பிரெயின் உங்களை கண்ட்ரோல் பண்ணுது. சரிங்களா? உங்களோட கண்ட்ரோலை மீறி உங்கள் பிரெயின் போகுது, நீங்கள் பிரெயினோட கண்ட்ரோலுக்கு போயிடுறீங்க. ஸோ சிம்பிள், வேறு எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் தான் வந்து பார்த்தா உங்கள் பிரெயினை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ உங்கள் கண்ட்ரோல் எதாக இருக்குதுன்னா, நீங்கள் ஸ்டடியாக இல்லை, நீங்கள் வீக்காக இருக்கீங்க. ஸோ அந்த வீக்னஸ் எப்படி போக்குறதுன்றதை பற்றின வீடியோ இந்த வீடியோ தரமாக சொல்லியிருக்கேன். மறக்காமல் வீடியோ கடைசியாகவும் பாருங்கள். ஸோ உங்களுக்காக வந்து கொண்டே இருக்குது டிப்ஸ்.
ஸோ கம்பேர் பண்ணுங்கள். நீங்கள் படிக்கும்போது, ஒர்க் பண்ணும்போது ஆர் ரீட் பண்ணும்போது டெஃபினட்டாக போர் அடிக்கும். ஏன் தெரியுமா? ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு டாபிக் படிக்கணும்னா ஒரு 16 மார்க் எடுத்து படிக்கிறீங்க. டெஃபினட்டாக ஒரு 1 ஹவர் ஆர் ½ ஹவர் கிட்ட ஆகும். ஆனால் ஒரு யூடியூப்பில் ஒரு 10 நிமிஷம் ஒரு காமெடி சீன் ஒரு ரீல்ஸ் ஒரு 30 செகண்ட் பார்க்குறீங்கன்னா, இல்லை ஒரு கேம் ஆடுறீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் எப்படியா இருந்தாலும் முடிஞ்சிடும். பட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்லேயே கூட முடியும், 5 மினிட்ஸில் கூட முடியும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தா குயிக் ரிவார்டு. அது இன்னும் வந்து பார்த்தா பிரெயின் எதிர்பார்க்கும் அதிகமாக வேணும்னு. அந்தமாதிரி எதிர்பார்க்கும் போது போர் அடிக்காது, ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்கும். பட் படிக்கும்போது அந்த என்ஜாய்மெண்ட் கிடைக்காது. ஜஸ்ட் நீங்கள் படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஆகும். ஸ்டோரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஆனால் அது டக்குன்னு கிடைக்காது. ஒரு 1 ஹவர் கிட்ட ஆனால் தான் அது கிடைக்கும். ஸோ அது போர் அடிச்சிடும். சரிங்களா? ஸோ என்டர்டெயின்மெண்ட் வேறு, பிரெயினில் ஸ்டோரேஜ் பண்ணுறது. பிரெயினில் ஸ்டோரேஜ் பண்ணால் ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும். பட் லாங் டேர்ம் கோல்ஸ் வந்து பார்த்தா நம்ம பிரெயின் வந்து பார்த்தா ஒத்துழைக்க மாட்டிருக்கு. பட் அதை ஒத்துழைக்க வைக்கணும்னா நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம பிரெயினை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் நம்ம பேசுனதுலாம் போதும். ஸோ நம்ம டிப்ஸ்குள்ளே வரலாம். ஹவு டு ரீஒயர் அவர் ஃபோக்கஸிங். சரிங்களா? ஸோ நம்ம எப்படி வந்து பார்த்தா ரீஒயரிங் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ 4 டிப்ஸ் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ மறக்காமல் வந்து பார்த்தா நோட் பண்ணிக்கோங்க. டோபமைன் டீடாக்ஸ், மினிட் ரூல், பிளாக் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ரிவார்ட் யுவர் செல்ஃப் ஆஃப்டர் ஒர்க். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டொப்பமைன் டிடாக்ஸ்னு என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ஒரு கட்டுப்பாடுவீங்க. நீங்கள் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு வாரத்துக்கு நம்ம என்டர்டைன்மெண்ட் எல்லாத்தையுமே கட் பண்ணுறோம். கேம் விளாட்றது, அது வந்து பார்த்திங்கன்னா வெளியே எங்கன்னா ஊர் சுற்றுறது, இல்லை வந்து பார்த்தா உங்களோட மைண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டொப்பமைன் கொடுக்குறது, வந்து பார்த்தா அந்த ரீல்ஸ் பார்க்குறது, அது எல்லாத்தையும் கட் பண்ணுறோம். இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாத்தையுமே வந்து பார்த்தா கொஞ்ச நாள் வந்து பார்த்தா கட் பண்ணுறோம், டெலீட் பண்ணிவிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணுங்கள். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட போங்க, விளையாடுங்க, ஜஸ்ட் வந்து அப்பா அம்மா கூட பேசுங்க. ஜஸ்ட் அவ்வளோதான். ஒரு 1 வீக் கட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் பிரெயின் டெஃபினட்டாக கொஞ்சமாக ரீசெட் ஆகும். ஸோ த செகண்ட் டிப் இஸ் 2 மினிட் ரூல். சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இப்போ நீங்கள் படிக்க போகிறீங்க, ஒரு விஷயம் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும், 2 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்னா டெஃபினட்டாக அது பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது கேம், ரீல்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் படிக்க போகிறீங்க, ஒரு 2 மார்க் கொஸ்டின் படிக்க போகிறீங்க, 5 மினிட்ஸ் நான் படிச்சிருவேன், பட் எனக்கு இப்போ படிக்க பிடிக்கல, நாளைக்கு படிக்க போகிறேன், அப்படி தள்ளி வைக்காதீங்க. ஸோ இப்போ படிச்சுங்க. ஏன்னு கேட்டிங்க, அந்த மாதிரி சின்ன விஷயம் நீங்கள் பண்ணுறதுனால உங்களோட பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சமாக ஃபாஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சமாக ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ சரிங்களா? ஸோ நீங்கள் அந்த கேம்லேயோ ஒரு ஃபோன் நோண்டும் போது, ரீல்ஸ் பார்க்கும்போதோ கிடைச்ச அந்த சந்தோஷம் இதில் கிடைக்கும் போது உங்களோட பிரெயின் வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகும். அதுலேருந்து இதுக்கு தானாக வந்து பார்த்தா ரூட் மாறிடும், ட்ரெயின் ட்ராக் மாறுற மாதிரி தானாக இதற்கு மாறும். ஸோ நிறைய சான்சஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் படிக்கும்போது உங்கள் ஃபோன் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, நீங்கள் ஃபோன் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் கை தானாக போய் உங்கள் ஃபோனை உங்கள் கை தானாகவே ஃபோனை கையில் எடுக்குது தான். ஸோ ப்ளீஸ் உங்களோட வெப்சைட் பிளாக்கர் நிறைய இருக்குது. ஸோ உங்கள் ஃபோன் வந்து பார்த்தா கொஞ்சம் நேரம் 15 மினிட்ஸ் வந்து பார்த்தா ஆனே ஆகக்கூடாது, அந்தமாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்லாம் தனியாக இருக்குது. ஸோ ½ ஹவர் ஃபோன் ஆன் ஆகக்கூடாது, 1 ஹவர் ஃபோன் ஆன் ஆகக்கூடாது, எந்த கால்ஸ் வரக்கூடாது, அந்தமாதிரி என்ன பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி ஏரோப்ளைன் மோட் போட்டுருங்க. இதில் வந்து பார்த்தா ஃபோனை கொஞ்சம் நேரம் தூரமாக இல்லைங்கன்னா வச்சுருங்க, செல்லியாக பக்கத்து ரூமில் வச்சுருங்க, இல்லையா பூட்டி பீரோவில் வச்சுருங்க. ஸோ அந்த நீங்கள் என்ன ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, படிக்கிறீங்கன்னா கொஞ்ச நேரம் அதை பண்ணுவீங்க. ஸோ டெஃபினட்டாக உங்களால் ஃபோக்கஸிங் பண்ண முடியும். அப்படி மீறியும் பண்ண முடியல அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு ஃபோனே விட்டுருங்க. சரிங்களா? ஸோ டெஃபினட்டாக டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம 3 பார்த்துருக்கோம். டோபமைன் டிடாக்ஸ், மினிட் ரூல் வந்து பார்த்தா உங்களோட டிஸ்ட்ராக்ஷனை பிளாக் பண்ணுறது. உங்களோட டிஸ்ட்ராக்ஷன் டெஃபினட்டாக மொபைலாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ 4வது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிவார்ட் யுவர் செல்ஃப் ஆஃப்டர் ஒர்க். நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்களோ இல்லை ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரிவார்ட் கொடுத்துக்கோங்க. உங்கள் மைண்டுக்கு கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஒரு ரிவார்ட். சரிங்களா? ஜஸ்ட் கொஞ்ச நேரம் வாக் பண்ணுங்கள், ஓடுங்க, குதிங்க, பாடுங்க, டான்ஸ் ஆடுங்க, சரிங்க. வயிறு குலுங்க, கண்ணாடி பார்த்து சரிங்க. உங்களை நீங்களே பார்த்து சிரிக்கலாம், தப்பு இல்லை. ஒரு சின்ன பாட்டு கேளுங்க, கடைக்கு போங்க, ஒரு 10 ரூபா சாக்லேட் வாங்கி சாப்பிடுங்க, தப்பே இல்லை. ஜஸ்ட் வந்து பார்த்தா ரிவார்ட் மாதிரி தான் நம்ம மைண்டுக்கு. ஜாலியாக இருங்க, கொஞ்சம் என்ஜாய் பண்ணால் உங்கள் பாடி கொஞ்சம் டயர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் உங்கள் ஒர்க் பாருங்கள். அவ்வளோதான், சிம்பிள், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்தா ஒரு மாதிரி அடிக்ஷன் ஆக சான்ஸே இல்லை. நீங்கள் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே உங்கள் பாடி டயர்டுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உட்காந்துருவீங்க, உங்கள் பிரெயினுக்கு ஒரு ரிவார்ட் போன மாதிரி இருக்கும். டெஃபினெட்லி இருக்கும், ஒரு சின்ன சந்தோஷமாக இருக்கும். சரிங்களா? அப்பாடா. ஸோ ஃபைனலி இந்த வீடியோ முடிவுக்கு வருது. ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களோட வாழ்க்கையில் நிறைய டைமை வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தா. ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ரொம்ப நம்புகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.